55 சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அதாவது இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்ப சங்கீதக்காரன் என்ன அப்படின்னா, அவருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை? இதே சத்ரு பிரச்சனை தான், வேற பிரச்சனை இல்லை. பிரச்சனைகள் தாங்க முடியாதுன்னு உணர்ந்த போது அதுல 6, 7, 8 வசனத்தை வச்சு 6, 7, 8 அதே சங்கீதத்துல, அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்துல அலைந்து திரிந்து வனாந்திரத்திலே தங்கி இருப்பேன். பெருங்காற்றுக்கும் பூத்தலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றேன். இப்போ நம்ம இதுல என்ன படிக்கிறோம்? சங்கீதக்காரன் ஒரு கருத்து, இது யாருனால பிரச்சனை? அதுல 5வது வசனம் அப்பதான் தெரியும். சத்ரு இருந்தா என்ன இருக்கும்? அந்த 5 சொல்லியிருக்கோம். என்னென்ன? பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிட்டு. பயமும் நடுக்கத்தையும் தான் சத்ருவினால நமக்கு உருவாக்க முடியும். அப்ப அந்த சத்ரு உருவாக்குகிற அந்த போராட்டம், அந்த பிரச்சனைகள். இது தாவீது 55வது சங்கீதம் சொன்னாலே தாவீது ஒரு வேலையில இதேனாரு அப்சலோம் நம்ம நேரத்தை பார்த்தோம், உன் சத்ருவும் இல்லை. அதனால அப்சலோம் தனக்கு எதிராக புறப்பட்ட நாட்களில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் உள்ளது எல்லாருடைய ஒரு சிந்தனை. அப்போ தன் வீட்டாரே தனக்கு சத்ருவா வரும்போதுதான் பயம், திகில். நம்ம நினைக்கிறோம் வெளியில இருந்து ஆள் வந்தாதான் நமக்கு பயமும் திகிலும் வரும். வெளி ஆள் வந்தா பயமும் திகிலும் வராது. நான் வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் எழும்பும் போதுதான் நமக்கு என்ன உண்டாகும்? பயமும் திகிலும். சத்ரு வீட்டுக்குள்ள இருந்து எழும்பி நம்ம எல்லாம் தெரிந்தவன், நமக்கு ஒரு விதமாய் நம்மோடு கூட, அவன் சத்ரு அல்ல, அவன் தாயினுடைய கருவில பிறந்தவனாதான் இருப்பான். அப்ப அந்த பயமும் திகிலும் எல்லாம் சேர்ந்து வர்றது. ஏன்னா வெளியில இருந்து ஒரு சத்ரு வந்தா பயம்தான் வரும், ஆனா திகில் வராது. ஏன்? அந்த வெளியில இருந்து வருகிற சத்ருவை நம்ம என்ன செய்யணும்? ஈஸியா நமக்கும் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைமை உருவாகும். ஆனா வீட்டுல இப்ப இது பிள்ளையுடைய தந்திரம், அதுபோல கூட பிறப்புகளுடைய தந்திரம், இவைகளால வருகிற சத்ரு தன்மை என்ன செய்யும்? அதாவது அது நமக்கு அதிகமாய் பயத்தையும் கலக்கத்தையும், அதாவது பதட்டத்தையும் உருவாக்கும். ஏன் அது அப்படி உருவாக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வேற ஒண்ணும் இல்லை. அதாவது நம்ம எதிர்பாராத நிந்தைகள், அவமானங்கள் இதெல்லாம் வர அவங்க வீட்டின் சத்ருனாலதான் வரும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி தப்பித்து கொள்ளுகிறது அப்படின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு அப்படின்னா, தாவீது தன்னுடைய பிரச்சனைகள் தங்களுக்கு முடியாது உணர்ந்தாலும் அதை எப்படி கையாளணும்னு நல்லா அவருக்கு தெரியும். தாவீதுக்கு வாழ்க்கையில, தன் வாழ்க்கையில வருகிற சத்துருக்களை கையாளும் மெத்தட்ல தாவீது தெளிவா இருக்கிறார். ஏன்னா சுயமான ஒரு தீர்மானம் எடுத்துட்டா மேற்கொள்ள முடியாது. அதனால அவர் என்ன சொல்றாரு? 37வது சங்கீதம் 5வது வசனத்துல இருக்கிறார், உன் வழியை கத்தர் போக்கு, சத்ரு உன்னை சூழ்ந்திருக்கும் போது நீ செய்ய வேண்டிய வேலை என்னது? அதாவது வீட்டின் சத்துரு, அதாவது நீயே உன்னுடைய வார்த்தையினால பிடிப்பட்டதுனால உண்டாகிற சத்துரு, உன் பார்வையினால உண்டான சத்துரு, உன்னுடைய சொந்த புத்தியினால உண்டான சத்துரு, உன் வீட்டாரே உனக்கு எதிராக வந்திருக்கிற சத்துரு. இந்த நேரத்துல தன்னுடைய புத்தியை உபயோகப்படுத்தாத உன் பலிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்றார். இன்னும் அதுல நீதிமொழி 16:3 வாசித்தோம்னா, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனை உறுதிப்படும்.
நான் எப்படி அந்த சத்துருவை ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி நீ பல காரியங்களை யோசித்து நம்ம கூட இது என்னுடைய அனுபவம் தான். போலீஸ்காரனா இல்ல மற்றவனா இவன் நாங்கள் ஓடுனது. அப்போ தேவனுக்கிட்ட நம்முடைய செய்கைகளை உபயோகிக்கணும். நம்ம செய்ய போறது எல்லாத்தையும் நம்ம போட்டா அதெல்லாம் போகும்போது ஒண்ணுலயும் நமக்கு ஜெயம் கிடைக்காது. உன் செய்கைகளை முதலாவது என்ன செய்யணும்? உன் பலிகளை. அங்க என்ன சொல்றாரு? உன் பலிகளை. இரண்டாவது என்ன செய்யப்பட்டது? உன் செய்கைகளை. மூணாவது பாரு, அவர் உன்னை விசாரிக்கிறபடினால் உன் கவலைகளை எல்லாம் அப்போ அவர் மேல வைத்து விடு. 1 பேதுரு 5:7. அப்போ ஒரு சத்ரு இல்ல பகமை இல்ல ஒரு விரோதம் ஒரு எதிர்ப்பு நம்ம மேற்கொள்ளுகிற நேரத்துல நம்ம இருதயத்துல 3 காரியங்கள் உண்டாகணும். 1 வலி, அதாவது எந்த வழியில இது வருது அப்படின்றது தெரியும். அப்போ உன் வலிகளை. 2வது என்னது? உன்னுடைய செய்கைகளை. 3வது என்னது? உன் கவலைகளை இல்லைன்னா நினைவுகளை. கவலைகளையும் சொல்லுங்க, இந்த இடத்துல அந்த நினைவுகளையும் சொல்லியிருந்தா. வழிகளை, செய்கைகளை, நினைவுகளை நீ கர்த்தர்ட்ட ஒப்புவித்தா there is a solution for all your enemies attack. அதான் உன்னுடைய சத்துருக்கள் உன்னை எதிர்த்து வருகிற நேரத்துல நீ அவங்கள்ட்ட ஜெயம் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன, அவங்கள மேற்கொள்ளணும்னு சொன்ன, சத்ருவால் வருகிற பயம் திகில் உன்னை விட்டு நீங்கணும்னு சொன்னா, சத்ருவினால் வருகிற போராட்டம் ஒன்னுல இருந்து ஒழியணும்னு சொன்னா நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில முதலாவது உன் வலிய, 2வது உன் செய்கைய, 3வது கவலைகள் எல்லாம் சொன்ன இடத்த நான் நினைவுகளை, உன் எண்ணங்களை, உன் உணர்வுகளை நீ தேவ சமூகத்துல வைத்து விட்டால், அப்போ மனுஷன்கிட்ட போய் நம்ம பாரப்படுவோம். ஐயோ அவன் இப்படி எனக்கு எதிரியா வந்துட்டான், அவன் இப்படி என்ன அசிங்கப்படுத்துறான், இல்ல அவன் எனக்கு இப்படி துக்கத்தை உண்டாக்குறான், இப்படி எனக்கு வழி தடங்களா நிக்கிறான், என்னுடைய வாழ்க்கையில இப்படி பிரச்சனை உண்டாக்குறான் அப்படின்னு வேற ஒருத்தர்கிட்ட போய் நீ விட்டு அவமானப்படுவதை காட்டிலும் உன்னுடைய செய்ய, உன்னுடைய வழி, உன்னுடைய நினைவை தேவனுடைய சமூகத்துல வைக்கும்போது ஏதொரு போராட்டத்திலையும் கர்த்தர் விடுதலை தருவார். அப்படி அது மட்டும் இல்ல, அவர் விடுதலை தருகிற தேவனா மட்டுமல்ல, அவர் உன்னை உறுதிப்படுத்துகிறவராகவும் இருப்பார். 15வது சங்கீதம் 5 என்ன சொல்லுது? இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வராம இருக்கணும் அப்படின்னா அங்க திட்டமா ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த குடும்பத்துக்குள்ள இல்லை வீட்டுக்குள்ள பிரச்சனை காரணமே பணம் தான், ஐஸ்வர்யம் தான். அதனால அவர் என்ன சொல்றாரு? தன் பணத்தை வட்டியை கூடாமல் குற்றங்களான விரோதமாய் லஞ்சம் வாங்காமல் இருங்கள், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கு அசைக்கப்படுவதில்லை. அப்ப என்ன செய்யணும்? அதாவது பணத்தை வச்சு மேற்கொள்ள நினைக்க கூடாது, முதல் படி. அதாவது நீ அசைக்கப்படுவதில்லை. விசுவாசத்தை வச்சுதான் எல்லா போராட்டத்தையும் மேற்கொள்ளணும். பணம் இருந்தவங்க அதை செய்திருக்கலாமே, இதை செய்திருக்கலாமே நினைப்போம். நம்ம பணத்தால போராட்டங்களை, எதிரிகளை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. இனி அவன் இன்றைக்கு அசைக்கப்படாத நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாயிருப்பான்னு 112:6 வாசிக்கிறோம். அதாவது அவன் நீதியா இருந்தான். எப்போ? இது 3ஐயும் செய்யும் போது. நல்லா புரிஞ்சுக்கணும். பணத்தை வச்சு மேற்கொள்ளாதபடி இருந்தாலும் நீ அசைக்கப்படாதிருப்பாய். பிறகு என்னது? நீதியாயிருந்தால். நீதி எப்போ வரும்? 3 காரியத்தையும் செய்யும் போது. சத்ரு பெருகும் போது செய்கை ஆமா முதல்ல சொன்னோம். எதை ஆண்டவருக்கு கொடுக்கணும்? வழியை வழிகளை ஒப்பு கொடுக்கணும். 2வது செய்கைகளை ஒப்பு கொடுக்கணும். 3வது உன் கவலைகள் சொன்னது, உன் நினைவுகளை ஒப்பு கொடுக்கும் போது நீ ஆட்டோமேட்டிக்கா நீதி ஆயிரிய. ஆட்டோமேட்டிக்கா நீதியாவுக்கு வேற வழி. நீதி ஒளி. நான் இப்படி நீதிமான் ஆகுறது? நான் தான் ஆண்டுகிட்ட என் கவலையா இருக்கட்டு, என் செய்கையா இருக்கட்டு, என் வழியா இருக்கட்டு, அப்ரோச்சிங் மெத்தடா இருக்கட்டும், நான் எந்த வழியில என் சத்துருவை மேற்கொள்ளுகிறேனோ அது எல்லாத்தையும் ஆண்டோர் கையில கொடுத்துட்டேன்ல, அப்ப நம்ம குற்றம் இல்லாதவன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீதியில பங்கு உண்டாயிட்டு அப்ப நமக்கு கீர்த்தி தான் உண்டாகும். நம்ம இனி அசைக்கப்படுவதும் இல்லை. என் வாக்கு தத்துவம் பண்ணி இருக்கிறார் 112:6. இனி அடுத்தது நம்ம பார்க்கும்போது பேதுரு
2 பேர் 1 என்ன சொல்ல, ஆகையால் சகோதரர் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி உறுதி ஆக்கும்படி ஜாக்கிரதையா இருங்க. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் நடுவில். இனி 2வது நம்முடைய அழைப்பு, முதலாவது பணத்துக்கு மேல போகக்கூடாது. 2வது என்னது, குற்றமற்றவர்களா இருக்கும்போது எப்போ நான் இந்த சத்ருவிட்டு பயமின்றி தேவன் செயல்பட ஆரம்பிப்பார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிடணும். பணத்தால் மேற்கொள்ளணும்னு நினைக்காம இருக்கணும். அடுத்தது நீதியின் இதயம் உள்ளவங்களா இருக்கணும். நம்ம சத்ருவை மேற்கொள்ளும் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட. 3வது நம்ம என்ன பார்க்கிறோம், நம்முடைய தெரிந்திருப்ப அழைப்பையும் உறுதிப்படுத்தும். இந்த போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்போது எதுக்கு வருது தெரியுமா? நீ எதுக்காக அழைக்கப்பட்டாய்ந்து உள்ளத ஒன்னுல நீயே உறுதிப்படுத்தும்படிதான் சத்ருவே வாரது. குடும்பத்துல இருந்து சத்ரு வாரதே அதுக்குதான். ஏன்னா குடும்பத்துல இருந்து சத்ரு வந்தாதான் உன்னுடைய அழைப்பை விட்டு, வெளியில இருந்து வந்தா எதிர்த்து நின்றுடுவ. ஆனா உள்ள இருந்து வந்துச்சுன்னாதான் பிரச்சனை. கவலைப்படுத்துதுன்னா அவன் எல்லா விதத்திலையும் உன்னை கவலைப்படுத்துவான். அசிங்கப்படுத்துதுன்னா, அதாவது உலகத்திலே இல்லாத அசிங்கமாக அது குடும்ப சத்ருன்னு சொல்றோம். இல்ல பிள்ளை சத்ருவா வர்றது, கூடப்பிறப்பு சத்ருவா வர்றது, தாய் தகப்பன் சத்ருவா வர்றது, இல்ல எனி பொசிஷன், எனி ரிலேஷன்ஸ் வித்தின் த ஃபேமிலி, அது வெறும் அசிங்கமா. அப்போ அது என்ன செய்யும் வந்துன்னா, மெயினா நம்ம அழைப்புல இருந்து நம்மளை வெளியே கொண்டு போயிடும். நம்மளை ஒரு விசுவாசிய தேவன் அழைத்திருந்தால், நம்மளை ஒரு உண்மையான தேவ அழைப்பு இருந்த அந்த குடும்பத்தின் சத்ருதை என்ன செய்யும், டோட்டலா ஒன்னு அவுட் ஆஃப் ஹிஸ் கால், தேவ அழைப்புல இருந்து ஒன்னு வெளியே கொண்டு வரும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நமக்கு ஆலோசனையாய் இந்த காலையில ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சத்துருக்களுடைய பிடிகளை நீ மேற்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரே வழி என்னது, அதாவது உன் வழிய, உன்னுடைய செய்கைய, உன்னுடைய நினைவுகள், அதாவது கவலைகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. ஈரத்தையும் உனக்கு உன்னுடையதா பார்க்கவே பார்க்காது. அப்படி ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா, அதாவது உன் வழிகள்ல பணத்தை உயர்படுத்திய சத்துருக்களை மேற்கொள்ள நினைக்காதபடி தேவ சமூகத்தை நாடி நினைப்பேன்னு சொன்னா நிச்சயமா உன் வழியை உறுதிப்படுத்தி, அடுத்தபடி என்னது, உன்னை நீதியாய், உன்னை கீர்த்தி உள்ளவனாய் மாற்றி உன்னை என்ன செய்வாருன்னு சொன்னா நிலைநிறுத்துவார். அது மட்டுமல்ல, உன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்த ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீ இடறி விழுந்தன்னு சொன்னா பின்ன எழுத முடியாது. குடும்பத்துல இருந்து சத்துருக்கள் வந்து நீ இப்ப இடறி விழுந்துட்டேன்னு வச்சுக்க, எழும்பவே முடியாது. விசுவாசத்திலே வர முடியாது, பரிசுத்தையும் காக்க முடியாது, நீதியும் உருவாக்க முடியாது. குடும்ப சத்துருதை ரொம்ப மோசமானது. அப்ப அதுல இருந்து வெளியே வர ஒரே வழி என்ன தெரியுமா, நம்ம அழைப்பை தெரிந்தெடுத்தலையும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவன் வந்தது எதுக்குன்னு, என் அழைப்பை உறுதிப்படுத்த. ஏன்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு, மேல வாசித்தேன்னு சொன்னா தெளிவாக சொல்லுவாரு. அதாவது 16 பாரு, நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அங்கே சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அது முன்னாடியே அவனை என்ன செய்வாருப்பார், மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடைய பாதாளத்துல இறங்குவாராக, அவர்கள் வாசஸ்தலங்களில் அவர்கள் உள்ளத்தின் பொல்லாப்பு இருக்கிறது. இதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, உயிரோடு அவர்களை உயிரோடு அவர்களை தொடர்ந்து பிடிப்பார்களாக. அது மன இருக்கும் அங்க. அவன்
அவனை ஆண்டவர் பிடிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. 15 மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிருடைய பாதாளத்தில் இறங்குவார்களாக, அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாப்பு இருக்கிறது. நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்றாரு. அதாவது அவனுடைய மரணம் அவனை உயிரோடு இருக்கும்போது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்போ நம்ம இங்க படிச்சுட்டு வர காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. இங்க நம்ம படிச்சுட்டு வர்றது நம்ம இந்த நம்முடைய சூழ்நிலையெல்லாம் ஆண்டோட்ட வைக்கும் போது சத்துருவின் அழிவை காணணும்னு விரும்பினா உன் அழைப்பை கைவிடக்கூடாது. ஆனா நம்முடைய அழைப்புல நிச்சயமா நிறைய பேர் நினைச்சிடாம தெரியுமா, வீட்டுல இருந்து சத்துரு வரும்போது அழைப்பை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. நானும் அதே பாதையை கடந்து போன ஒரு மனுஷன். வீட்டுக்குள்ள சத்துரு விளம்புனா நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு, நம்முடைய தெரிந்தெடுத்தல், நம்முடைய ஜெப ஜீவிதம் இதெல்லாம் மறந்துடும். தகுதியற்ற வார்த்தைகள் எல்லாம் புறப்பட்டு வந்துடும். அந்த சூழ்நிலை நமக்குள்ள வரும்போது நம்ம அழைப்பு நஷ்டப்பட்டு போவோம். அழைப்பு நஷ்டப்படாம இருக்கணுமா, செய்ய வேண்டியது வேலை ஒண்ணுதான். நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்த சோதனைகள் வந்துள்ள நினைவு இருக்கணும். யூதாவுல 24 வசனம், வழுகாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்தில மிகுந்த மகிமையோடு உங்களை மாஸ்டர்பெற்றெல்லாம் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். நல்லா புரிஞ்சிருங்க. அப்போ தேவன் யாருன்னோட அழைப்புல நின்னுன்னு சொன்னா அவர் நினைச்சுவாரு, உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானம் மிகுந்த மகிமையோடு உங்களை மாசற்றால் நிறுத்தவும் வல்லமை உள்ள தேவன் உள்ள அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். அந்த அழைப்பை உறுதிப்படுத்தினாதான். அழைப்பையும் தெரிந்தெடுத்தலையும் பற்றி கவலைப்படாம பேர் கிறிஸ்தவனா வாழ்கிறவனுக்கு சத்ரு வந்தா என்ன, சகோதரன் வந்தா என்ன, அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அழைப்புள்ளவன், தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனோடு இருக்கிறவன், அவன் இந்த காரியங்களில இருந்து ஒரு நாள் நினைச்சு விட பின்வாங்க கூடாது. அப்போ அழைப்பையும் தெரிந்தெடுத்தலையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, உறுதிப்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ அழைக்கப்பட்ட விசுவாசின்னா சத்ரு வரும்போது எதுக்காக உள்ளது தெரிஞ்சுக்கிட்டோம். மெயினா உன்னுடைய அழைப்ப பண ஆசையிலிருந்து வெளியே வர, அடுத்தது என்னது, உன்னுடைய குற்றமற்ற ஜீவிதத்துல நிலைநிறுத்த. எதுக்கு சத்ருவும் போராட்டம் வீட்டுக்குள்ளே ஆரம்பிச்சுள்ளது தெரியாம போராடுகிறேன்னு. அதனால அடுத்தவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்த, கடைசியால அவருடைய சமூகத்துல உன்னை மாசற்றவனாய் நிறுத்த. அதனால சத்ரு வாரது, ஐயோ சத்ரு வரக்கூடாது, சத்ரு வரட்டு, அது வீட்டுக்குள்ளே வரட்டு. வரும்போது இந்த உணர்வுகள் இருக்கணும். சத்ரு வந்துட்டான், ஓகே, ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, அவருடைய சன்னிதானத்தில் என்னை கொண்டு நிறுத்தி சந்தோஷத்தால என் இருதயத்தை நிறைக்க போறாருன்ற அந்த தெளிவின் எண்ணம் நமக்கு இருந்தால் நம்ம எந்த சத்ருவை மேற்கொள்ள முடியும். கத்தத்தாமே இந்த வார்த்தைகளினால இந்த பகல் காலம் நம்மை மேற்கொண்டு அவருடைய கிருபையில் நடத்துவாராக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையில நன்றியோடு நான் துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். சத்ருவை ஜெயிக்கிற விதம் எது என்று சொல்லி வீட்டிலே சத்துருக்கள் உண்டாகும் போது ஏன், எதனால என்பதை இந்த நாளில எங்களுக்கு தெளிவாய் கற்றுத்தந்து தப்பிக்கும் மார்க்கத்தையும் போதித்ததுக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பிள்ளைகளுடைய இருதயத்தினுடைய ஆண்டவருடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர், ஆண்டவருடைய வாழ்க்கையில சத்ருவினால் வந்த போராட்டங்களை இப்பொழுது உடைய பிள்ளைகள் சிந்திக்கும் போது ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் விழுந்தது போல ஒரு உணர்வு இருந்தாலும் தகப்பனே, உங்களுடைய சமூகத்துல எங்களுடைய அழைப்பு ஒரு வேளையில நஷ்டப்பட்டு இருந்தாலும் எங்களுடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன், எங்கள் அழைப்பை எங்களுக்குள்ளே உறுதிப்படுத்தும்படியாய், தெளிவுபடுத்தும்படியாய், திட்டப்படுத்தும்படியாய், பரிசுத்தப்படுத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய், எங்களை தாங்கும்படியாய், எங்களுக்கு ஆலோசனை தந்த தேவன் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும்படியாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
பணத்தாலோ ஆண்டவரே எங்களுடைய சொந்த வழிகளினால் நாங்கள் எங்கள் சத்துருவை மேற்கொள்ள பணத்தை தான் உபயோகப்படுத்துவோம். நாங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதிருக்க தேவன் எங்களை கிருபைத்தாரும். ஆண்டவரே அது எங்களை குற்றவாளி ஆக்கும். ஆண்டவரே அது எங்களுக்கு ஆண்டவரே அது தவறான பாதையாய் முடியும். அந்த பாதைகளுக்கு போகாதபடி எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கும் போது மரணம் அவனை உயிரோடு விழுங்கும் என்றும் ஆண்டவரே அவன் வீட்டு வாசல் பொல்லாப்பினாலே நிறைந்திருப்பதனால் அவனை சூழ ஆண்டவரை அப்பா அந்த காலத்தின் ஆவிகள் பாளையம் இறங்கும் என்பதையும் சங்கீதக்காரன் திட்டமாய் தன் பிள்ளையான அப்சலோமில் வந்த போராட்டங்களை உணர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படியான அனுபவங்கள் எங்களுக்குள்ளே வராதபடி தேவன் எங்களை நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆண்டவரே வேதத்தினுடைய பின்னணிகளை பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற அந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஆண்டவரே இந்த சாட்சி ஆகமங்கள் ஜீவிதத்தின் மேன்மையை எங்களுக்கு கொண்டு வந்திருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்குள்ள ஆண்டவரை எங்களை உறுதிப்படுத்தி பலப்படுத்த ஆண்டவர் இந்த ஜெபக்குழுவில் இருக்கிற பிள்ளைகள் இதை குறித்து சிந்திக்க ஆண்டவரை சிந்தனையில ஆண்டவரை தடைபட்டு எதையோ கேட்கிற ஆவி உண்டவர்களும் இந்த கூட்டத்துல உண்டாண்டவரை இல்ல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசுகிறார், என் சூழ்நிலை உணர்த்துகிறார் என்று நினைக்கிற பிள்ளைகளும் உண்டு. ஆண்டவரை அதே நேரத்தில் எதையோ ஒன்றை பேசி ஜபிக்கிறார்கள் என்ற எண்ணத்துல இருப்பவர்களும் உண்டு. ஆண்டவரை அந்த 2 வகையான எண்ணத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஏக சிந்தைக்கு தூரமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை தெளிவான சிந்தனைக்கு ஆண்டவரை தூரமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரை சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும்படி ஆய்ச்சபிக்கிறேன். ஆண்டவரை பூமியில உள்ள போராட்டத்தின் வாழ்வை மேற்கொள்வதற்கு வேதத்தை ஆதாரப்படுத்தி ஜீவிதத்தை ஒழுங்குபடுத்துகிற ஆண்டவரே ஒரு கூட்டமாய் நாங்கள் இருக்கணுமே தவிர ஆண்டவரே இட்ஸ் ஒன்லி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அவர் பிரசன்ட் வேர்ல்ட், இந்த உலக வாழ்வினுடைய நன்மைக்கு உண்மை தேடுகிறவர்கள் அல்ல. நித்திய ஜீவனின் ஆண்டவரை நித்திய ஜீவனை எங்களுக்கு சொந்தமாக்குகிற ஒரு ஜெப ஜீவிதம் ஆண்டவரை இந்த அதிகாலை எழும்புதல் ஆண்டவரை ஏதோ இந்த உலகத்துல உள்ள நன்மைக்கு மட்டுமல்ல ஆண்டவரை நித்திய ஜீவன்ல நாங்கள் கால் வைக்க வேணும் ஆண்டவரை. நித்திய ஜீவன் எங்கள் சொந்த அதற்கு எங்களை எப்படியெல்லாம் வணைந்து கொள்ள வேண்டுமோ, எப்படியெல்லாம் எங்களை ஒதுக்கி கொள்ள வேண்டுமோ, அதுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவரை மணவாளனாகி உம்முடைய வருகை நாளில மணவாட்டி ஆகிய விசுவாசி எப்படி தன்னை ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டுமோ அதற்கான வேத பகுதிகளை நீ தந்து கொண்டிருப்பதற்காய் சோத்திரம் ஆண்டவரை. அதுகளை சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம், எங்களை ஆண்டவரை சுத்தப்படுத்துகிறோம் என்ற உணர்வை ஆண்டவரை இந்த எதிர் சிந்தையோடும் நிர்விச்சார சிந்தையோடும் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே இந்த காலை ஜெபத்தை குறித்த தெளிவு கொடுக்கும்படி ஆய்ச்சி வைக்கிறேன். ஆண்டவரே மனுஷனுடைய வன்கண்களுக்கு ஆண்டவரை தப்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஏதோ ஆண்டவரை இந்த நேரத்துல கண்ணுடைய பகுதியில பார்க்கிறதான ஒரு வாழ்வீச்சின் வேதனை போல உருவாகிற இந்த அடையாளத்தின் மறைபொருளை அறியேன் ஆண்டவரை. ஆண்டவரை வாழ் கொண்டு ஆண்டவரை குத்தினால் எப்படி வேதனை உண்டாகுமோ அதுபோல ஒரு அடையாளத்தின் வேதனையை காட்டுகிறேன். கண்களில் யாரோ குத்துவது போல ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறேன் ஆண்டவரை. கண்ணை குத்துகிறது ஆண்டவரை காகம் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரை. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், தாய் தகப்பனை நிந்திக்கிறவனுடைய கண்களை காகம் ஆண்டவரை நீர்க்காகம் கொத்தி எடுக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நீதிமொழியில நீர் போதித்திருக்கிற வேதத்தை உணர்த்துகிறேன் ஆண்டவரை. பெற்றோரை கனப்படுத்தாதவனாய் இருந்து தேவனை தேடுகிறதுனால எந்த விலையும் உனக்கு இல்லை என்று வெளிப்படுத்துகிற ஆவிக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே அப்பா ஆண்டவரை மறைபொருளை ஆண்டவரை பெற்ற தாயின் தகப்பனையும் கனவீனப்படுத்துவதனாலதான் உன்னுடைய சத்துரு உன்னை சூழுகிறான் என்று படிப்பித்தும் அந்த உணர்வு வராததை குறித்து தேவன் எரிச்சல் அடைந்து ஆண்டவர் இந்த கண்ணில் நீர் காண்பித்த இந்த அடையாளத்தால் தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.
தேங்க்யூ. ஜெபக்குழுவில் இருக்கிறதை குறித்தே பேசுகிறேன் சொல்லுகிறேன். ஆவியானவரே, இந்த அனுபவங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீ நல்லவரப்பா, நீர் மகிமையானவரப்பா, அடையாளங்களால் பேசுகிறவரப்பா. தாய் தகப்பனை குறித்த அற்ப சிந்தையை உன் இருதயத்தை விட்டு மாறாதது வரைக்கும் நீ எழும்புவதனாலும் செவிப்பதனாலும் எந்த நன்மையும் இல்லை என்று சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, ஏன் என்னை ஆண்டவரே மற்றவருடைய பார்வையில தன்னை நீதிமானாய் ஆமென் யோசிக்கிற யோசனைகள் ஆமென் இந்த நாளில உன்னிலிருந்து மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதிர்பார்ப்புகளை ஆமென் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினால் தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆவியானவரை தொடர்ந்து உடைய சுத்தத்தை வெளிப்படுத்தும். வசனத்தை நாங்கள் அற்பமாய் நினைக்காதபடி ஆண்டவரே, வசனம் ஜீவன் உள்ளது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேறு மார்க்கமே இல்லை உங்கள்கிட்ட வந்து சேர்வதற்கு. வேதத்தை கொண்டே நாங்கள் உங்கள்கிட்ட வரணும். அதற்குள்ள ஞானம், பலன், இருதயத்தின் தைரியம் எல்லாவற்றையும் எங்களுக்குள்ள உருவாக்கும். ஆண்டவரே, சத்துருவை மேற்கொள்ளுகிற எல்லா கிருபையை நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். முதலாவது ஆண்டவரே, என் வழியை ஆண்டவரே, என்னுடைய செயலை, என்னுடைய நினைவு, என்னுடைய கவலைகளை முத வைத்தாலே சத்துருவில் இருந்து நான் ஜெயம் பெற முடியும் என்று சொன்னேன். அதற்கு ஆண்டவரே, வழிக்கு பதிலாய் பணத்தை அல்ல ஆண்டவரே, வழிக்கு ஆண்டவரே குற்றமற்றவனாய் மாறி பணத்தை கொண்டு மேற்கொள்ள நினைப்பதை விட்டு ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டிருக்கும் போது நாங்கள் உறுதியாய் நிலைநிற்க முடியும். ஆண்டவரே, அனாசையற்றவர்களாய் இருக்கும்போது சத்ருவும் நம்மை மேற்கொள்ள மாட்டான் அப்படின்னு உள்ள காரியத்தை கர்த்தங்களை திட்டப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள்னால எல்லாவற்றையும் ஆண்டவரை சீர்படுத்த நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது எங்க தாவை திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் விசேஷமா இந்த வருகிற மன்னாவுக்கு தாவே தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை வெளியில இருந்தும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு இந்த வருஷத்தை தீர்மானித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை வருகிற நம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் ஆண்டவரை மகிமை அடையும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த 2 நாட்களுக்குள்ள யார் யாரை நீர் அனுப்புவீர் என்பதை எனக்கு திட்டப்படுத்தும், வெளிப்படுத்தும். ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறதா என் ஆவியில உணர்த்தி இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மன்னா நாட்கள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஜீவிதத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற நாட்களாய் மாற்றித்தாரும். இன்னும் ஆண்டவரே, இந்த திருச்சபையின் ஒவ்வொரு வாலிபங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஜீவித பாதையில் நம்முடைய கிருபை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, சத்துருக்களோடு போராடி கொண்டே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை வேலை செய்கிற இடங்களில் போராடுகிறார்கள். ஆண்டவரை கூட இருப்பவர்களுடைய பகைமையினால் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை அநேக உபத்திரவங்களை சகிக்கிறார்கள். அவர்களோடு நீ துணை நிற்கும்படி ஜெபிக்கிறோம். எப்படியாய் தானியேலோடு இருந்தீரோ அதுபோல தானியேலை சுற்றிலும் பகைமை கூடி ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை உம்முடைய மகனை சிங்கப்புகையில் எடுத்து போடும் வரைக்கும் சத்துருடைய கண்ணிகளாமே போராடி கொண்டிருந்ததை பார்த்தீர் ஆண்டவரை. ஆனாலும் தேவன் நினைத்ததை செய்தீர் ஆண்டவரை. ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன் ஆண்டவரை. நிரப்படி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை உட்கார பண்ணி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கலந்த உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். உடைய இரத்தத்தால் உடைய பிள்ளைகளை பணைந்து கொள்ளும். உடைய கிருபை ஆண்டவரை உடைய பிள்ளைகளை வெளிப்படுத்தும். இன்னும் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தினனுக்காய் ஜெபிக்கிறோம். அனிதாளுக்காய் ஜெபிக்கிறோம். ரோபினுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பிரபுக்காய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆண்டவரை உடைய இரத்தத்தாலே முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை உடைய பிள்ளைகள் அந்நிய தேசங்கள்ல இருக்கும்போது ஆண்டவரை குடும்ப சிந்தனைகள் ஆண்டவரை தங்களுடைய குடும்பத்தின் நபர்களை நினைத்த உணர்வுகளினால் அவர்களுக்குள்ளே கலக்கங்களும் பயங்களும் வராதபடி உடைய பிள்ளைகளை பாதுகாக்க ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆம்.